உங்க பொண்ணை பத்தி சொல்லுங்க. ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒன்று டைம் இல்லை, ஒன்று இன்னொன்று வந்து என் பட கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது அந்த சர்ப்ரைஸ் போயிடுன்றதுக்காக பசங்களுக்குலாம் சொல்ல மாட்டேன். இப்போ அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. யாரு அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க அந்த கதைலாம் என்ன படம் நடிக்கிறாங்க கதைலாம் எனக்கு தெரியாது. எல்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க டெசிஷன் தான் விட்டேன் நான். வெரி குட். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, படித்தவங்க ரொம்ப ஆமா நல்லா சுயமா யோசிக்கக்கூடிய ஜென்ரேஷன். இஸ் வெரி இன்டெலிஜென்ட். பேசுற ஸ்பீச் எல்லாமே ரொம்ப ஓகே ஓகே. நான் எதுவும் கேட்கறது இல்லை, வந்து கதை எதுவும் கேட்கறது இல்லை. அவங்களும் வந்து சர்ப்ரைஸா பார்க்கட்டும் அப்பா அப்படின்ற மாதிரி நம்ம பால நம்மளுக்கே போடுறாங்க. வந்து ஆமா ஆமா அது என்னன்னு நீ கேட்டா நான் சொல்லுவேன் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? சரி நான் கேட்கலாமா, நான் தியேட்டர்லயே பாத்துக்கிறேன். டாக்டரா இருக்கிறவன் நடிக்கிறான்னு சொல்ல முடியாது. உடனே ஓகே சொன்னீங்களா? இல்லனா இல்ல டாக்டரா பண்ண? இல்ல உடனே தான் சொன்னேன். என்னன்னா லைக் ஏன்னா நான் வந்து துருன்னு இருப்பாங்க அவங்க, ரொம்ப எக்ஸ்பிரசிவ் வேற. அது என்னன்னா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும் அவங்களோட எல்லா எக்ஸ்பிரஷனும். ஃபாதரை தாண்டி நமக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்காருல்ல, பார்க்கும்போது இந்த மாதிரி தானே நம்ம படத்துல இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். பொண்ணை வச்சு படம் எடுக்கல. இருக்கு ஆமா ஆமா, அது டூ ஏர்லி. ஸோ பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தானே நம்ம எதிர்பார்ப்போம், விரும்புவோம் காஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம பேசிக்காக வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. கேர்ள்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து யாரையும் நம்பி சொந்த காலில் நிற்கிறதுக்கு எஜுகேஷன் எல்லாருமே சரி, ஒரு எஜுகேஷன் முடிச்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப் எடுக்கும். ஆமாம், அதை வந்து தெளிவாக அவங்க அம்மாவும் சரி நானும் வந்து நல்ல ஒரு பேசிக் ஒரு நல்ல எஜுகேஷன் ஒன்று குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கணும். அதை படிங்க, அப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் படித்தாங்க. அப்புறம் இது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பசங்க எல்லாம் வருவாங்களா? வந்து சாங் எடுக்கும்போது வருவாங்க. சாங் எடுக்கிற மட்டும் வருவாங்க. நானும் சாங் எடுக்கும்போது தான் கூப்பிட்டு போவேன். ஏன்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன். மாஸ்டர் இருக்கும் போது நம்மளுடைய இது கொஞ்சம் ஷேர் ஆகிடுது இல்லையா ரெஸ்பான்சிபிலிட்டி. மாஸ்டருக்கு நீங்கள் தானே வந்து 1 2ன்னு சொல்லி எல்லாரையும் கத்தி எல்லாரையும் ரெடி பண்ணுறது. கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு ரீசன் ஒன்று. அவங்களும் இந்த சாங் பார்க்குறதுக்கு விரும்புவாங்க. இன்னொன்று சீன் கூப்பிட்டு வந்தால் நோண்டுவாங்க, இது என்ன கதை, அது என்ன கதை, இது என்ன. பசங்க என்ன தெரியுமா, இந்த ஃபோனில் இப்படி வீட்டில் பேசிக்கிட்டே நடப்போம்ல இங்கே இங்கேயும், அது என்னாச்சு இது என்னாச்சு, இந்த சீனில் எது சொன்னேன், இதை ரெடி பண்ணிங்களா, இந்த டைலாக் என்ன மாற்றலை அப்படி அசிஸ்டண்ட்டை பேசலாம் வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. ஓ இதெல்லாம் வச்சு ஒரு 10 ஃபோன் இருக்குல்ல, அதை அவன் அந்த இது மாதிரி கனெக்ட் பண்ணுவான். கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு கதை ரெடி பண்ணுவாங்க. பசங்க புத்திசாலி சொல்லிடுவாங்க கரெக்டாக. நீ சொல்லனா என்னப்பா அப்படி, டேய் உனக்கு எப்படா தெரியும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனாலே வந்து சீன்ஸ்லாம் கூப்பிட்டு போக மாட்டேன், ரொம்ப ரேர். ஏன்னா இன்னொன்று கான்ஷியஸாக இருக்கும் எனக்கு. ஏன்னா ஃபேமிலி இருக்காங்க, அவங்கள கவனிக்கணும். இல்லாட்டி நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேர் அங்கே போகும். அப்புறம் எனக்கு ஐ வாண்ட் எவ்ரி திங் ஃபார் த மூவி. என்ன ஷூட்டிங் முடிச்சாலும் நைட் வந்து வீட்டில் வந்து பேசினா அதான் சொன்ன மாதிரி சாங்னும் போது மாஸ்டர் இருக்காங்கன்னும் போது கொஞ்சம் மாஸ்டர் இதை பார்த்துக்குங்கன்னு சொல்லலாம். சொன்ன மாதிரி நம்ம என்ன வேணுமோ சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன்லாம் மாஸ்டர் தானே அவங்க பண்ணுறாங்கன்னு போது கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து செட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதில் டான்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதில் அந்த மூமெண்ட்லாம் பார்த்துட்டு உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஃபாதர் வந்து எங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்குமோ அங்கே ஸ்ட்ரிக்ட்டு இருப்பீங்க. ஆமாம், எங்கே ஏதோ ரொம்ப ஜோவியலாக ரொம்ப ஜாலியாக. பசங்க வந்து உங்களுக்கு பயப்படுவாங்களா அம்மாவுக்கு? அம்மாவுக்கு தான். அது எல்லா குழந்தைங்களுக்கு இருக்கு.